வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போல்லாம் கீழே நீங்கள் டே டு டைமும் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எப்போவுமே இந்த ஸ்பைக் அப் இல்லை கேப் அப் ப்ரைஸ் ஓப்பனிங் வர சமயத்தில் கரண்ட்டாக பார்க்குற 10 மணிக்கு நம்ம கண்ணால் பார்க்குற இந்த எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சுருப்போம். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப 6140 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகியிருக்கு. நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மற்றும் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா 6160 6205 போன்ற டார்கெட் ஜோனை, அதாவது நம்மளுடைய வீக்லி டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதுக்குடைய மேஜர் சப்போர்ட் ஜோன் 6060. ஏன் இந்த 6000 மேஜர் சப்போர்ட் ஜோன் அப்படின்றது தெளிவாக நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ பார்க்கலாம் ஓப்பனிங் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேராக போய் இந்த 6160 தொட ட்ரை பண்ணியிருக்கு. நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடோ ஒரு நம்பர் மட்டும் கிடையாது, அது ஒரு ஜோன். அதுலேருந்து போய் தொட ட்ரை பண்ணோன்னா அங்கே ஓரளவு செல்லிங் இருந்து ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் 6160 டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இது ஏன் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னா, மறுபடியும் இந்த இடத்துல பையர்ஸை புல் பண்ணிவிட்டு திருப்பி மூவ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. கரெக்டாக இந்த ஜோன் வந்தோன்னே திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம 6160 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்குது. கரெக்டாக நம்ம முதல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்து கொஞ்சம் புல் பேக் கீழே வந்துட்டு மறுபடியும் 6160 பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வீக்லி டார்கெட்டான 6205 தொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 6205 பல முறை இந்த 6205 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சியும் எடுத்திருக்கு. பாருங்கள், 6205 மேலே பிரேக் பண்ணி போயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 6205 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போய் 6240-48 பக்கமாக போய் 6239 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன், நேற்று க்ரூட் ஆயிலில் நடந்த மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் முழுசாக பார்க்குறப்ப ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை, பையர்ஸ் வந்து ஃபுல்லாக நேற்று மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. நம்மளோட வீக்லி டார்கெட்டையும் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டிலும் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. அதை விட நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோன் மொத்தமாகவே அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஒரு சப்போர்ட்டாக வச்சு நேற்று மார்க்கெட் ஃபுல்லாக மூவ் பண்ணி மேலேயே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நைமெக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வச்சு இன்றைக்கியோட ஓப்பனிங்கை நம்ம கணிக்கிறப்ப 6220 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. இதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஏன்னா நம்ம டாலர் ருப்பி ஃபேக்டர் உள்ளே எடுத்து பார்க்குறது கிடையாது. எதனாலனா நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப காலையிலேயே சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறனால அதை எங்களால் கன்சிடர் பண்ண முடியறது இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 6256 மற்றும் 6302 அப்படின்ற டார்கெட் ஜோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எது வரைக்கும் பை பண்ணலான்னா 6120 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸில் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை நாங்கள் மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் சார்ட்டை வச்சு அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டார்கெட் ஜோன்ஸும் மார்க் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் டார்கெட் ஜோன்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக ரீச் ஆகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இன்றைக்கி எப்படி ட்ரேட் நடக்குதுன்றதை பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.